ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரத்த பொரியல் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்க்கலாம், சேர்க்காமலேயும் போகலாம். நான் ஒன்று உடஞ்சிருச்சு, அதை வச்சுருந்தா எல்லா இடத்துலையும் சிந்தி வேஸ்ட் ஆகும்னு அதிலே ஊற்றிட்டேன். அதிலே உடச்சி ஊற்றி அதையும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தை வாஷ் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கல. அது ஒரு மாதிரியாக இருக்கும், சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் ஆட் பண்ணுற பார்த்து மட்டும் வீடியோ எடுத்தோம். பாருங்கள், அது ஊற்றினோடனே கொஞ்சம் ஸ்டேஜில் இப்படி ஆயிரும். ஹீமோக்ளோபிக்கு ரத்த பொரியல் ரொம்ப நல்லது, செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே. ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பெப்பரு லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் செம்மையாக இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், ரத்த பொரியல் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான வேலை ரத்த பொரியல் செய்கிறது. ஆனால் என்ன ஒன்று முடியலாம் இல்லாமல் வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.